வணக்கம் நண்பர்களே. மொக்கி சி ஸ்டோரி அனைவரையும் அன்போடு வரவேற்கின்ற நண்பர்களே. எப்படி சிரிக்கிறேன் பாருங்க. நான் சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா. சிரிச்சத்தனங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படிங்கிற சொல்கிற மாதிரிங்க. பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா தானேங்க. சிரிச்சிட்டாவே மனசில் இருக்கிற டென்ஷனெல்லாம் குறைஞ்சோ போயிடும். எல்லாருமே டென்ஷன் இல்லாத மனிதனே யாருமே கிடையவே கிடையாது. சரிங்களா? எல்லாருமே டென்ஷன் இல்லாமல் மகிழ்ச்சியோடு இருந்தாவே எந்த வியாதியும் நம்மளை அண்டவே அண்டாது. ஓகேங்களா நண்பர்களே? இன்றைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேரத்தை தாமதப்படுத்தினால் தீமைகள் ஏற்படும் என்ற தலைப்பில் ஒரு சின்ன குறிப்பு பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க பார்க்கலாம். மொக்கை சீன் ஸ்டோரி அனைவரையும் அன்போடு மீண்டும் வரவேற்கின்றேன் நண்பர்களே. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் செஞ்சிடணும். உடனுக்குடன் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு தகுந்த வேலை செஞ்சோம்னாவே என்ன அந்த வேலையை முடிஞ்சது டென்ஷனும் இருக்காது. அந்த வேலை செய்யாமல் தாமதப்படி செஞ்சீங்கன்னா நேரம் என்ன அதிகமாகிட்டே இருக்குது, டென்ஷன் அதிகமாகிட்டே இருக்குது, மன உளைச்சலுக்கு தான் ஆளாவீங்க. மன உளைச்சல் ஆளாகிறது இல்லாத மட்டும் இல்லைங்க, என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது, அதிகரிச்சுட்டே இருக்குது. கடவுள் கொடுத்தது பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் மட்டும்தான் நம்மளுக்கு. அதுக்குள்ளேய என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கணும். ஆனால் அடுத்துனா வந்துடும். ஓகேங்களா? ஒருத்தர் வட்டிக்கு வாங்குறோம் அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே கொடுத்துட்டு வட்டி வரையி பேங்க் வட்டி எதாகட்டுங்க. பேங்க்கில் வட்டி எட்டுறா இருந்தால் ஒரு நாள் முன்னாடி கட்டிட்டோம்னா என்னாகுங்க, வட்டி வரையி நேராக அடுத்த நேரம் என்ன ஆகிட்டாக்க வட்டி அதிகமாகிட்டே தான் இருக்குது. அடுத்த கட்டினா வட்டி அதிகமாக இருக்கும். அது மாதிரிங்க நாம் நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் எல்லாமே நல்லதாகவே வெற்றியாகவே நடக்கே தீருங்க. நாம் எதையுமே பார்த்திங்கன்னா தாமதப்படுத்தினாவே தீமைகள் நம்மளை தேட வந்துங்க. நம்மளுக்கு தேடி நாம் தேடி போக வேண்டியில்லைங்க, நான் அது தேடி நம்மளுக்கு தேடி வந்துடும். தீமைகள் பார்த்தீங்கன்னா நேரம் தாமதப்படுத்தினால் பார்த்தீங்கன்னா எதை செய்தாலும் மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. மன உளைச்சல் ஆளாகிட்டோம்னாவே எல்லா வியாதியும் நமக்கு வந்துடும். டென்ஷனானாவே ப்ரெஷர் அதிகமாக சுகரம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் நோய் வியாதி வந்துடுங்க. நீங்கள் கரெக்ட் டைம் சாப்பிட்டு பாருங்கள், எந்த வியாதியும் வராது. கரெக்ட் டைம் ஃபாலோ பண்ணுங்கள். எதையுமே கரெக்டாக நடக்க எல்லாமே ஈஸியாக இருக்குது. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படியே அந்த வேலை. அப்படின்னா அடுத்த செய்ய வேண்டிய வேலை என்ன அடிஷ்னல் செய்ய வேண்டியது இருக்குது. செய்ய மட்டும் என்னாக அடுத்த என்னாக அதிகமாகிட்டு தான் போகும். நம்ம வயசு என்ன ஆகிட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே தான் இருக்குது எல்லாத்துக்கும். அதாவது அந்த வயசு அதிகமாகுதுங்களா, அதிகமாகிட்டு குறையுன்னு என்ன ஆகுங்க, 100 வயசு அப்படிங்கிறது கடவுள் கொடுத்ததுங்க. 600 வயசு வாழ்கிற ஒரு அற்புதமான லைஃபுங்க. 9 வயசு செய்ய வேண்டியது 10 வயசு செஞ்சோம்னா வயசு அதிகமாகிட்டுது. வயசு அதிகமாக என்ன பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் குறைஞ்சிட்டே இருக்கலாம். நம்ம லைஃபுடைய ஸ்டைல் என்ன ஆகுங்க, குறைஞ்சிட்டே இருக்கு. இந்த தோல் சுருக்கம் என்ன ஆகுது, அது வயசை அதிகமாக நம்ம லைஃப் ஸ்டைல் குறைஞ்சிட்டே தான் போகும். அதனால் நம்ம செய்ய வேண்டிய வேலை அந்த அன்னைக்கு செஞ்சிட்டோம்னா எந்த மன உளைச்சலுக்கும் ஆளாக வேண்டியதில்லைங்க, என்ன வேண்டியில்லை, டென்ஷனும் இருக்காது. டென்ஷன் இல்லைனாவே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, எந்த நோயும் அண்டாதுங்க. ஓகேங்களா நண்பர்களே? என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் நேரத்தை சரியாக பயன்படுத்தினாவே தீமைகள் நம்மை அண்டாது. ஓகேங்களா நண்பர்களே? நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள், தீமை நமக்கு அண்டாது என்ற வகைகளோடு இன்றைய வீடியோவை நிறைவு செய்கின்றேன் நண்பர்களே. மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களிடம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.